அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். திமுர் பெக்மேம்பெட்டோவ் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான மெர்சி என்ற அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை 2029ல நடக்குது. அந்த உலகத்துல நீதித்துறை மொத்தமா மாறி இருக்கு. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என எல்லோரும் நீக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலா சக்தி வாய்ந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீதிமன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஏஐ விசாரணை பண்ணி தீர்ப்பும் தண்டனையும் ஒரே நேரத்துல கொடுக்குது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு ஸ்பெஷல் சேர்ல உட்கார வைக்கப்படுகிறாரு. அவருக்கு 90 நிமிஷம் மட்டும்தான் டைம். அந்த நேரத்துக்குள்ள அவர் தன்னை நிரபராதின்னு நிரூபிக்கணும். இல்லைனா அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். இந்த திட்டத்தை உருவாக்கிய அதிகாரிகளில் ஒருவர் தான் நம்ம ஹீரோ. போலீஸ் அதிகாரியான அவரு ஒரு நாள் காலையில ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸோட எந்திரிக்கிறாரு. பக்கத்துல அவரது மனைவி இறந்து கிடக்குறாங்க. அங்கேயே லாக் பண்ணப்படுற அவர் முன்பு அரசாங்கத்தின் ஏஐ நீதிபதி தோன்றி, உங்க மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு கிடைச்ச டேட்டாஸ் படி நீங்க தான் கொலையாளி, உங்க மரண தண்டனை இன்னும் 90 நிமிஷங்கள்ல நிறைவேற்றப்பட இருக்குன்னு அந்த நீதிபதி அறிவிக்குது. ஹீரோ அவரை காப்பாத்திக்க யாரிடமும் போக முடியாது, கெஞ்சவும் முடியாது. ஏன்னா அது ஒரு மெஷின். 90 நிமிஷத்துக்குள்ள அவர் குற்றவாளி இல்லை என்பதற்கான ஆதாரத்தை டிஜிட்டல் முறையில அந்த நீதிபதி கிட்ட கொடுக்கணும். ரொம்ப யோசிச்சு பாக்குறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. ஆனா தன்னை யாரோ பிளான் பண்ணி தான் இதுல மாட்ட வச்சிருக்காங்கன்னு மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரூம்ல இருந்தபடியே போன் மற்றும் கம்ப்யூட்டர் மூலமா ரகசிய தகவல்களை சேகரிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஆதாரங்களை கொடுக்க கொடுக்க அந்த ஏஐ நீதிபதி அதோட தீர்ப்பை மாத்திக்கிட்டே இருக்கு. உதாரணமா, குற்றவாளியான ஆரம்பத்துல 90% காட்டின ஏஐ ஆதாரங்களை கொடுக்க கொடுக்க பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வருது. நம்ம ஹீரோ குற்றவாளி இல்லைன்னா உண்மையான குற்றவாளி யாரு, எதற்காக அவன் நம்ம ஹீரோவை இதுல மாட்டி விட்டான், கடைசியில இந்த ஏஐ நீதிபதி கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். மெஷின்ஸ் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் மனித உணர்வுகளையும் மனிதர்கள் செய்யும் திட்டமிட்ட சூழ்ச்சிகளையும் மெஷின்ஸால முழுசா புரிஞ்சிக்க முடியாது. மேலும் ஜஸ்டிஸ் என்பது வெறும் தகவல்களை மட்டும் அடிப்படையா வச்சு இல்ல, அதையும் தாண்டி இருக்க ஒரு விஷயம் என்ற மெசேஜ் சொல்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துடைய திரைக்கதை ஒரு யூனிக் ஸ்டைல்ல எழுதப்பட்டிருக்கு. 90 நிமிஷங்கள் ஓடுற இந்த படத்துல ஹீரோ தன்னை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க 90 நிமிஷங்கள் தரப்பட்டிருக்கு. ஸ்கிரீன்ல ஓடுற ஒவ்வொரு நிமிஷமும் ரியல் டைமோட ஒத்து போகுது. இதுக்காக ஸ்கிரீன்லயே ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு விதமான பரபரப்பை நமக்கு கொடுத்திருக்கு. மேலும் இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகள் சிசிடிவி, பாடி கேம், மொபைல் போன் வீடியோஸ் மற்றும் செக்யூரிட்டி கேமராஸ் வழியாவே காட்டப்பட்டிருக்கு. ஒரு விசாரணையில ஆதாரங்கள் எப்படி திரட்டப்படுமோ அதே ஸ்டைல்ல டிராவல் ஆகிற வகையில படத்தின் ஸ்கிரீன் பிளேவை எழுதியிருக்காரு டைரக்டர். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுற ஏஐ சாதாரண மனுஷன் கண்டுபிடிக்கிற விஷயங்களை கூட கண்டுபிடிக்க முடியாதபடி தடுமாறுவதா காட்டியதும், கிளைமேக்ஸ்ல வரும் சில திருப்பங்களும் லாஜிக் இல்லாம நம்ப முடியாதது மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அடுத்ததா பிரெடிக்டபிலிட்டி இன்னொரு பெரிய மைனஸ். யார் குற்றவாளி என்பது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடுது. சில திருப்பங்கள் மாதிரியே ஃபீல் ஆகல. இதுதான் நடக்கும் என நாம ஈஸியா கெஸ் பண்ணிடுவோம். இது ரியல் டைம் படம் என்பதால ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பதற்றத்தை கொடுக்கும் வகையில பேக்ரவுண்ட் மியூசிக் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படம் ஃபுல்லாவே சிசிடிவி போன்ற எலக்ட்ரானிக் டிவைஸ் வழியா காட்டப்படுவதால நேச்சுரல் சவுண்ட்ஸ் மற்றும் கேமராவில் இருந்து வரும் ஸ்டாட்டிக் நாய்ஸ் போன்றவை கதையோடு நாம ஒன்றி போய் இருக்க உதவி செஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு வித்தியாசமான முறையில இருந்துச்சு. சாதாரணமா சினிமா கேமரால படமாக்கப்பட்டது போல இல்லாம இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நாம அன்றாடம் பார்க்கிற ஸ்கிரீன் லைஃப் ஸ்டைல்ல படமாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கிறிஸ் பிராட் அவருடைய கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இயல்பா நடிச்சிருக்காரு. ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கொண்ட போலீஸ் அதிகாரியா இவருடைய ஆக்டிங் சிறப்பா இருந்துச்சு. அதிலும் குறிப்பா 90 நிமிஷம் மரண போராட்டத்தில் இருக்கிற ஒருத்தருடைய பதற்றத்தை இவர் வெளிப்படுத்திய விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஏஐ நீதிபதியா நடிச்சிருக்கிற ரெபெக்கா ஃபெர்குசன் படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருந்திருக்காங்க. அவர் நேரடியா வராம ஒரு ஹாலோகிராம் இமேஜ் மாதிரி வந்து ஒரு மிஷினோட வாய்ஸ்ல அதிகாரத்தையும் கண்டிப்பையும் காட்டியிருக்காங்க. இவரது இமேஜ் மூலமா டெக்னாலஜி எவ்வளவு அழகானதோ அதே அளவு ஆபத்துள்ளது என்பதை காட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் ஓரளவு சுமாரான நடிப்பையே கொடுத்திருக்காங்க. படத்தின் கிளைமேக்ஸ் பதில் சொல்ற இடமா இல்லாம ஆடியன்ஸான நம்மளை யோசிக்க வைக்கிற இடமா முடியுது. அடல்ட் கண்டென்ட் எதுவும் இந்த படத்துல இல்ல. மேலும் இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இல்ல. ஏஐ, ஃபியூச்சர் டெக்னாலஜி, ஜஸ்டிஸ் சிஸ்டம் போன்ற கருத்துக்கள்ல ஆர்வம் உள்ளவர்களுக்கும் அதிக ஆக்ஷன் இல்லாத கான்செப்ட் பேஸ்ட் த்ரில்லர் டைப் படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த
இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்கும். ஆனா ஸ்பீடான ஆக்ஷன், பெரிய ட்விஸ்ட் மற்றும் ஸ்ட்ராங் எமோஷனல் டிராமா எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்காது. ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது நல்ல கான்செப்ட் இருந்தாலும் சில லாஜிக் மிஸ்டேக்ஸால ஒரு சாதாரண படமா தான் இந்த படத்தை கடந்து போக வேண்டியதாயிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.